ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மே 26ஆம் தேதியிலிருந்து ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். மே 26 மற்றும் மே 27 ஆகிய 2 நாட்கள் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். சில இடங்களில் வெயில் காணப்படும், சில இடங்களில் காற்று காணப்படும். ஆங்காங்கே உயர்கூட வெப்பநிலையை பொறுத்து ஒரு சில இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வட மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். இது தவிர தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மட்டும் மழை எதிர்பார்க்கலாம். மே 28ஆம் தேதியிலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் மிதமான வெப்பம் காணப்படும். ஆனால் வட மாவட்டங்கள், அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருத்தணி ஆகிய மாவட்டங்களில் நமக்கு அதிகமான வெப்பநிலை காணப்படும். 102 டிகிரிலேருந்து 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகும். அதற்கு மேலே வெப்பம் பதிவாகாது, அதிக வெப்பம். ஆனால் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களில் நமக்கு 100 டிகிரிக்குள்ளேயே வெப்பநிலை இருக்கும். மே 28ஆம் தேதியிலேருந்து நமக்கு வெப்பச்சலன மழை படிப்படியாக தொடங்க ஆரம்பிச்சிடும். இதன் பிறகு மே 31ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கிடும். இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நமக்கு மழை பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் நமக்கு சாரல் மழை எதிர்பார்க்கலாம். இதன் பிறகு உள் மாவட்டங்களில் வெப்பச்சலன மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அதுவும் படிப்படியாக பெய்ய ஆரம்பிச்சிடும். வெப்பச்சலன மழையை பொறுத்த வரைக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் சற்று அதிகமாக இருக்கும். அது எந்தெந்த நாட்களில் மழையின் தீவிரம் அதிகமாக இருக்குங்கிறத வரும் நாட்களில் நான் பதிவு செய்கிறேன். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.